ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் வில்லன் தான் நம்ம லோக்கி. ஸோ இந்த லோக்கிக்கு ஏகப்பட்ட டேஞ்சரான பவர்ஃபுல்லான வெர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மார்வல் காமிக்ஸில் உருவாக்கப்பட்டதுலேயே ரொம்பவே டேஞ்சரான பவர்ஃபுல்லான 5 லோக்கி வெர்ஷன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நாம் 5th பிளேஸில் பார்க்க போகிற லோக்கியோட ரொம்பவே டேஞ்சரான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரர் சுப்ரீம் லோக்கி. ஸோ சார்ஜரர் சுப்ரீம் லோக்கி அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸோட பிரைம் எர்த் இருக்குது பார்த்தீங்களா, 616, அதில் இருக்கக்கூடிய லோக்கி ஒருத்தர் வந்து ஒரு 5 காமிக்ஸில் மட்டும் நம்ம சார்ஜரர் சுப்ரீம் அப்படின்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ இதோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது நம்ம விஷாந்தி இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ரியாலில் இருக்கிறதுலையே ரொம்பவே பெஸ்ட்டான மேஜிக் யூசர் யார், ரொம்ப பவர்ஃபுல்லான சார்ஜரர் யார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாரு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம லோக்கியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நேரிக்கிறாராக மோதுறாங்க. ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்து 2 தடவை தோற்று போனாலும் ஒரு தடவை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டிஃபீட் பண்ணி அவர் தான் பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஷாந்தி வந்து இனிமேல் நம்ம லோக்கி தான் வந்து உண்மையான சார்ஜரர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவரை வந்து வின்னராக செலக்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு ஹியூமன் வந்து ஒரு சார்ஜரர் சுப்ரீமாக இருக்கிறது நம்ம விஷாந்திக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எல்லா விதமான பவருமே போய் சாதாரண ஒரு வெட்னீரனா மறுபடியும் தன்னுடைய லைஃபுக்கு வந்துருவார். அதே நேரத்தில் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா சார்ஜரர் சுப்ரீம் அப்படின்ற பேரில் நிறையா பவர்ஃபுல்லான காஸ்மிக் என்டிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கில் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்தீங்கன்னா சார்ஜரர் சுப்ரீமா மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்பிட்வீன் கேப்பில், அதாவது ஒரு 5 காமிக்கில் மட்டும் நம்மளுடைய லோக்கியை பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காக காமிச்சது மட்டும் இல்லாமல் அவர் தான் சார்ஜரர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து லோக்கியோட இந்த பவர்ஃபுல்லான வெர்ஷனுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம பிரைமேத்தில் பார்க்குற லோக்கியை பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் சார்ஜரர் சுப்ரீமாக மாறியிருப்பாரு. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் 5th பிளேஸையும் பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறோம் நம்ம லோக்கியோட இன்னொரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் லோக்கி. ஸோ கிங் லோக்கி அப்படின்ற ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரைமரத்தில் வரக்கூடிய லோக்கியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஏன்னா ஏஜென்ட் ஆஃப் ஆஸ்கார்ட் லோக்கி அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிங் லோக்கியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற அந்த காட்ஸ்க்கெலாம் கிங்காக மாறும்போது, அதாவது அஸ்கார்டோட ஒரு கிங்காக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே வந்து நிறையா பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அதை நம்ம நார்மலாக பார்க்குற லோக்கியை விட இந்த லோக்கி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லோக்கியாக மாறுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இதுக்கப்புறமா நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலை வந்து ரீச் பண்ணி அடுத்த பவர் லெவலுக்கும் போயிருப்பாரு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் மட்டும்தான் இந்த கிங் லோக்கி வந்திருப்பாரு. ஸோ இந்த கிங் லோக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓடின் அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஓடினால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இவராலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் பிரைமேட்டில் இருக்கக்கூடிய லோக்கி இந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு வெர்ஷனில் வருவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த லோக்கியை ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதை விட பவர்ஃபுல்லான நிறைய வெர்ஷனையும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டோரி லைனில் நம்ம லோக்கி வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லோக்கி கிங் லோக்கியாக மாறினார் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல ஒரு லோக்கி வெர்ஷனாகவும் மாறியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் இந்த பிரசிடென்ட் லோக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் வரும்ல, அதையும் வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கிடையிலே இந்த இன்ஃபினிட்டி கவுண்டவுன் அப்படின்ற காமிக் சீரிஸ் வரும்போது நம்ம அவெஞ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்ஸ்மென் டீமோட ஒரு டீம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து லோக்கியை மாற்றிருப்பாங்க. ஸோ எப்படி எம்சியூல லோக்கியை வந்து ஒரு வில்லனை காமிச்சு கொஞ்சமாக ஒரு ஹீரோவை மாற்றினாங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லையுமே நம்ம லோக்கி வந்து ஒரு பிரில்லியண்டான அதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆன்டி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் மாறி இருப்பாரு. காட் ஆஃப் லைஸ்லேருந்து காட் ஆஃப் ஹோப்பாகவும் காட் ஆஃப் ஸ்டோரிஸாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் காமிக்ஸில் மாறி இருப்பாரு. அதில் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிங் லோக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 20 காமிக்கில் கூட வந்திருக்க மாட்டார். ஆனால் பெஸ்ட்டான ஒரு லோக்கி வெர்ஷன், ரொம்பவே சூப்பரான ஒரு லோக்கி வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம லோக்கியோட இன்னொரு பவர்ஃபுல்லான வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ரோ காட் லோக்கி. ஸோ நெக்ரோ ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் இருக்கும். ஸோ இந்த ஸ்வாடை காட் புச்சர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறமே நம்மளுடைய தோரும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஈகோ த லிவிங் பிளானட் கேலக்டிக்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையிலே நம்ம லோக்கி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் நெக்ரோ காட் லோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த லோக்கி வெர்ஷன் எப்படி உருவானாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் தானே வந்து இந்த காட் புச்சர் வந்து ஓல்டு கிங் தோர் கூட சண்டை போட்டு தோத்து போயிருப்பாரு. ஸோ அவர் செத்து போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஹோல்குள்ளே வந்து இந்த ஒரு நெக்ரோஸ்வாடை வந்து நம்ம தோர் தூக்கி போட்டார். ஆனால் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை அந்த ஒரு இடத்துலேருந்து, அதாவது அந்த நெக்ரோஸ்வாடை பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளாக் ஹோல்லேருந்து எடுத்துருவார். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக காட் புச்சரை திரும்பி கொண்டு வர ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்து இந்த நெக்ரோஸ்வாடை யூஸ் பண்ணி நெக்ரோ காடாக மாறியிருப்பார். ரொம்ப டேஞ்சரான ஒரு பீங்காக மாறியிருப்பார். ஸோ நம்ம ஓல்டு கிங் தோர் இடத்துக்கு வரும்போது அவர் கூட நம்ம லோக்கியை சண்டை போடுவார். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு அப்புறமா தான் அந்த நெக்ரோஸ்வாடை பார்த்தீங்கன்னா காட் புச்சரா மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்கும். அப்பதான் நம்ம லோக்கிக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தோர் கூட ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு கேரக்டர் அது காட் புச்சரை டிஃபீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தோர் கிட்ட போய் அப்புறம் வந்து நம்ம கேலக்டஸ் ஈகோ தி லிவிங் பிளானட்னு சொல்லிட்டு அந்த நெக்ரோஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும். இந்த இன் பிட்வீன் கேப்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த நெக்ரோஸ்வாட வந்து நம்ம லோக்கி யூஸ் பண்ணிருப்பாரு. அதோட யூசரா ஒரு ஹோஸ்டா மாறி இருப்பாரு. ஸோ இந்த டைம்ல நம்மளுடைய தோருக்கு பார்த்தீங்களா அவரோட ஹேமர் அந்த தன்னுடைய ஃபுல் தண்டர் பவர் எல்லாத்தையும் நம்ம லோக்கி மேல நம்ம தோர் யூஸ் பண்ணி பார்த்தாரு. ஆனா எதுவுமே அவர் அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் நம்ம தோர் கூட நம்ம லோக்கி ஒன்னா இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா அவரோட பவர் லெவல்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அந்த நெக்ரோஸ்வாட் கூட நம்ம லோக்கி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பவர் லெவல் எக்கச்சக்கமா ஏறி இருக்கும். ஏன்னா எத்தனை காட்ஸ் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான காட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்ரோஸ்வாடை வச்சு நம்ம காட் புச்சர் கொண்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் எல்லாமே இந்த நெக்ரோஸ்வாடுக்குள்ள இருக்கிற காரணத்தினால நம்ம லோக்கி நெக்ரோ காடா இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரா இருப்பாரு. அதே நேரத்தில் நம்ம தோருக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு டைம்ல இதே காமிக்ல. பட் இருந்தாலும் அப்போ வீக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நெக்ரோ காடு தோருக்கு லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற நம்ம லோக்கியோட ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் பிரைம் லோக்கி. ஸோ அவெஞ்சர் பிரைம் அப்படின்ற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காமிக் போயிட்டு இருந்துச்சு அவெஞ்சர்ஸ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த மொபிஸ்டர் இருக்காரு. ஸோ அவரும் அவருடைய வேரியன்ஸும் அவெஞ்சர்ஸ் டவரை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதன் மூலமாக மல்டிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா வேற டைம்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றா கேதர் பண்ணக்கூடிய கேரக்டராக வந்து அவெஞ்சர்ஸ் பிரைம் அப்படின்ற ஒருத்தர காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் பிரைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும். அதாவது இந்த அவெஞ்சர் பிரைம் வந்து யாரெல்லாம் டிஃபீட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத உங்களால் சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மொபிஸ்டோ அவருடைய வேரியன்ஸ் காங் த கான்கரர், அப்புறம் வந்து நம்ம கேலக்டஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை டிஃபீட் பண்ணிட்டு தானோஸை டிஃபீட் பண்ணிட்டு காட் புச்சரை டிஃபீட் பண்ணிட்டு அனிகிலேட்டர் டிஃபீட் பண்ணிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட வில்லன்ஸை பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரே ஆளாக நின்று அசால்ட்டாக டிஃபீட் பண்ணாரு. ஸோ அவெஞ்சர் பிரைம் அப்படின்ற கேரக்டரில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணவே இல்லை. நம்ம இவ்வளோ வில்லன்ஸை தோக்கடிச்சு இவரோட ஃபேனாக மாற்றிடுவாங்க காமிக்ஸில். ஸோ அவெஞ்சர் பிரைம்ன்றது யாரா இவ்வளோ சூப்பராக மாஸ் காமிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அது லோக்கின்னு ரிவீல் பண்ணாங்க பாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. அவெஞ்சர்ஸோட 65வது காமிக்கில் தான் வந்து ரிவீல் பண்ணாங்க. 66வது காமிக்கோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான லோக்கி வெர்ஷன் எப்படி உருவானார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் இவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸையே சேவ் பண்ண ஒரு காட் ஒரு அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் பிரைம் அப்படிங்கிறது ஒரு லோக்கியோட ஹீரோயிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான வெர்ஷன். ஏன்னா எல்லா விதமான சூப்பர் ஹீரோஸையும் சூப்பர் வில்லன்ஸையும் இவர் தனியாலாவே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான வெர்ஷனில் இருக்கக்கூடிய லோக்கியா தான் அந்த அவெஞ்சர் பிரைம் லோக்கியை காமிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு அதாவது அவெஞ்சர் பிரைம் லோக்கி அப்படின்ற கேரக்டருக்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறோம் நம்ம லோக்கியோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா காட் ஆஃப் ஸ்டோரிஸ் லோக்கி இல்லைனா ஹவுஸ் ஆஃப் ஐடியாஸ் லோக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவுஸ் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் வந்து இது ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான ஸ்டோரிஸு எல்லா விதமான தாட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்ன வரும். ஒரு ஐடியா வருது இல்லைனா ஒரு பிளான் வருது இல்லை ஒரு ஸ்டோரி வருது அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல என்ன உருவாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம விஷன் ஒரு தடவை இருந்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஐடியாஸ் விஷன் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் கூப்பிப்பாங்க. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்காக இருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம லோக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணி இதோட ஃபுல் பவரையும் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே காட் ஆஃப் ஸ்டோரிஸ் லோக்கி அப்படின்ற கேரக்டர் மாறி இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லோக்கி அப்படின்ற பேர்ல ஐகால்னு மாத்திப்பாரு. ஸோ ஐகால்னா லோக்கி அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஐகால் அப்படின்னு வரும்.
ஸோ இந்த ஒரு கேரக்டர் கிட்ட இருக்கிற பவர்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் தான் வந்து எல்லா விதமான ஸ்டோரிஸ்க்குமான கார்டு. நீங்கள் எந்த ஒரு யூனிவர்ஸில் எந்த ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்டோரி எழுதினாலும் அது எல்லாத்துக்குமே இவர் தான் கார்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா இவரால் எல்லா விதமான ஸ்டோரிஸையும் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த ஸ்டோரியை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். அது பிளாட் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கி கிட்ட இருக்கு. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஃபிக்ஷனல் வேர்ஸில் இவரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்குனாலும் அவங்களோட ஸ்டோரியை அப்படியே சேஞ்ச் பண்ணி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ஸோ இல்லை பண்ணால் பல யூனிவர்ஸ் அழிக்கிற சக்தியே இந்த காட் ஆஃப் ஸ்டோரிஸ் லோக்கி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தன்னுடைய ஸ்டோரியவே சேஞ்ச் பண்ணி வில்லன்லேருந்து சூப்பர் ஹீரோவாக மாறியிருப்பார். கிட் லோக்கியா இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய வயசு, தன்னுடைய லைஃப், தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இவர் தனக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான கதைகளையுமே மாற்றக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டேஞ்சரான லோக்கியோட வெர்ஷன் தான் இந்த ஒரு காட் ஆஃப் ஸ்டோரிஸ் லோக்கி வெர்ஷன். ஸோ இந்த கேரக்டர் பற்றி இன்னுமே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு ஆர்ஜின் பற்றி நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த கேரக்டர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.